நாளைக்கு ஏப்ரல் 23 ரொம்ப முக்கியமான நாள் தமிழ்நாட்டில் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்க்கான ஓட்டிங் டே நாளைக்கு. இந்த எலெக்ஷன் நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலெக்ஷனாகவும் பார்க்குறேன். இந்த எலெக்ஷன் ஏன் வித்தியாசமாக பார்க்குறேன்னா, நான் இருக்கிற இடம் வந்துட்டு சேலம் டு ஏற்காடு போகிற அந்த ஏற்காடு மெயின் ரோடு, இங்கே தான் நான் இருக்கேன். ரொம்ப வருஷமாகவே இந்த காரிடரை நான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஸ்கூல் போகிற காலகட்டத்திலேருந்தே சொல்கிறேன். இது வந்துட்டு ஒரு 5 to 6 கிலோமீட்டர் காரிடர், ஸ்ட்ரெயிட் மெயின் ரோடு ஹைவே இது. இங்கே வந்துட்டு கவர்மெண்ட் காரிடர்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. இங்கே வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, சேலம் சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, கலெக்டர் பங்களா இருக்குது, ஐபிஎஸ் ஆஃபீஸர் குவார்ட்டர்ஸஸ் இருக்குது இங்கே, அப்புறம் ஜட்ஜ் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் ஜுடிஷரி இதில் ஒர்க் பண்ணுறவங்கள நிறைய குவார்ட்டர்ஸஸ் இங்கே இருக்குது, அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்காங்க, அது இல்லாமல் போலீஸ் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குது, ஐடி ஒன்று இருக்குது இங்கே, அது இல்லாமல் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் சில ஸ்கூல்ஸ் வேறு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த காரிடர் வந்து ரொம்ப முக்கியமான காரிடர், ப்ளஸ் ஒரு க்ரீன் காரிடராக இருந்தது. இவ்வளோ முக்கியமான ஒரு காரிடரில் ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் தான் இருந்தது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் தான் இருந்தது. பஸ்ஸஸ் எல்லா இடத்துலையுமே நிற்கும் ஸ்டாப்பிங்கில், பட் ஷெல்டரான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாப்பிங்கில் தான் இருந்தது, கலெக்டர் பங்களா. ஏன் இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், ரீசெண்டாக நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இந்த காரிடரில் வந்துட்டு கடைசி 3 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 பஸ் ஷெல்டர் வந்துட்டு புதுசாகவே போட்டிருக்காங்க. ரொம்பவே பாராட்டலாம். இப்போ ஆள்ற கட்சி அவங்க தான் பண்ணியிருக்காங்க இதை. பட் இது ஏன் இத்தனை வருஷம் நடக்கல, இது எலெக்ஷன் கிமிக்ஸ்பா அப்படின்னு எல்லாருமே பேசினா கூட இருந்துட்டு போதுமே, இது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பட் அதுக்காக இப்போ தான் செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது, கண்டிப்பாக முன்னாடியே செஞ்சுருக்கலாம். பட் ஓகேயாவது அது நடக்குதுங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இது ஏன் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன்னா, மேபி இந்த டைம் அதிக நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் இருக்குது. மோனோபோலி, டூவோபோலி இந்த மாதிரி 2 கட்சி மட்டும் இல்லாமல் 3 வருஷம் போராடுற கட்சி ஒன்று இருக்குது. ஒரு புதுசாக வந்த ரொம்ப பாப்புலரான ஒரு கட்சியும் இருக்குது. இது வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு நடக்க போகிற எலெக்ஷன்ஸில் முடிச்சு ரிசல்ட் வரும்போது எந்த கட்சி வேணால் ஜெயிக்கலாம். யார் வந்தாலுமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நினச்சி பாருங்கள், இன்னும் ஒரு 3-4 கட்சி இன்னும் பவர்ஃபுல்லாக வந்துட்டு பாப்புலாரிட்டியோடு இங்கே நின்றுச்சுன்னா நிலவரம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். மக்களுக்கு எல்லாமே உடனே நடக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லோரும் தொடர்ந்து களத்தில் இருந்து மக்களுக்கு குரல் கொடுக்கணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். மக்களாகிய நாம் நாளைக்கு கண்டிப்பாக மறக்காமல் போய் ஓட்டு போட்டுருங்க. இதை பற்றி அதிகமாக பேசுவோம், அதிகமாக கேட்பாங்க, அதிகமாக கேட்கும், அதிகமாக யோசிப்பாங்க. செயலில் பார்க்கலாம்.